இந்த வீடியோ ரீசெண்டா நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி இங்க கொடூரமா 3 கொலை நடந்திருக்கு. அதுல பலியாடான ஒரு குடும்பத்தோட நிலைமையை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரவீன் ராஜா மோகன்தாஸ். நான், என்னோட அப்பா, அம்மா, தங்கச்சி, நாங்கள் 4 பேரும் 2002 இருந்து சென்னை மடிப்பாக்கத்தில் வாழ்ந்து வரோம். இப்போ எல்லாருமே பார்த்துருக்கீங்க, திடீர்னு கொஞ்சம் வைரலாகவும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு சம்திங் டிமாண்டி காலனி, பேய் வீடு அப்படின்லாம் சொல்லி பெருசாக இது பண்ணி கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாருமே ரீல்ஸ் போட்டு இப்போ இந்த வைரல் ஆனதில் அது மூலயமா ஒரு தடுப்பு கிடைச்சிருக்கு, கடவுள் கொடுத்த ஒரு சான்ஸாக நினச்சி தான் நான் இதை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். 2008 மிகப்பெரிய ஒரு மர்டர் கேஸ், ட்ரிபிள் மர்டர் கேஸ். டாமின் சேர்மன் டாக்டர் சரவணன், அவரோட ஒய்ஃப் கஸ்தூரி அண்ட் அவங்களோட ஹவுஸ் மேய்டு அன்பரசி, 3 பேரும் ரொம்ப ப்ரூட்டலாக மர்டர் பண்ணி அந்த வீட்டில் இருந்த ஜுவல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் சம்திங் எல்லாத்தையுமே வந்துட்டு கொள்ளடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய சென்சேஷனல் நியூஸாக போச்சு. அதில் 4 குற்றவாளிகளாக 4 பேரை போலீஸ் கைது செய்கிறாங்க. இந்த கேஸை முடிக்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வர்றதுனால இந்த 4 பேரை யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் எங்கள் அப்பாவும் ஒருத்தராக இதில் இருக்கிறாரு. எங்கள் அப்பா உள்ளே போய் திருப்பி எவ்வளவோ மிரட்டல் இது பண்ணி ஒத்துக்கணும் அது இதுன்னு போலீஸ் ரொம்ப இந்த நியூஸை பற்றி வெளியில் யாருக்குமே சொல்ல விடாத அளவுக்கு, வெளியில் வராத அளவுக்கு அது அப்படியே 18 வருஷம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பா பெயிலில் வந்திருக்கிறாங்க. திருப்பி இப்போ வரைக்கும் இன்னமும் சிபிஐக்கு மாறிடுச்சு. சிபிஐக்கு மாறி இன்னும் போகிறாங்க போயிட்டு இருக்காங்க. 2 வருஷம் மேலே ஆகுது. இன்னும் ஒன்றுமே தெரியல. இந்த கேஸை முடிக்கக்கூடாதுன்ற மாதிரியே அப்படியே கொண்டு போகிற மாதிரியே தெரியுது. இதுலேருந்து நீதி கிடைக்கும். அதுவும் இருக்கிற நியூ கவர்மெண்ட், அவர் சிஎம், ஆனரபிள் சிஎம் விஜய் சார், அவர் பண்ணுற ஒரு சில நடவடிக்கைகள், அவர் எடுக்கிற எல்லாத்தையுமே பார்த்து ஒரு புது ஒரு நம்பிக்கையே இதை நான் முடிவெடுத்து நான் பேச ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். அந்த இறந்த 3 பேருக்கு உண்டான நீதியாக இருக்கட்டும், ஒரு தவறும் செய்யாமல் பாதிக்கப்பட்ட 4 பேர், எங்கள் அப்பா ஒருத்தர், அந்த 4 பேரோட குடும்பத்தினரும் சேர்ந்து என்னென்ன வேதனைகள் இன்ன வரைக்கும் குற்றவாளிகளோட கொலைகாரங்களோட குடும்பம் தான் இருக்கே தவிர நிரபராதியோட குடும்பம் இன்னும் வரல. 18 வருஷம் ஒன்றுமே பண்ணல, ஒரு தப்பும் பண்ணல. என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் போனதுக்கான காரணம் கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே கொலைகாரனோட பையனோட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அப்பா சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது என்னோடய ஸ்கூல் லைஃபே நான் விடுற மாதிரி ஆச்சு. அதே இது இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குன்னும் போது ஒன்றுமே பண்ண முடியல. இதை எப்படி என்ன பண்ணாங்கன்றது எக்ஸ்பிளைனாக நான் இந்த வீடியோவில் பதிவு செய்ய முடியாது. என்னென்ன மிரட்டல், என்ன பண்ணாங்க, எதுக்காக இதில் எங்களை இவ்வளோ இன்வால்வ் பண்ணி எங்கள் அப்பாவை எங்களை விட்டு பிரித்தாங்க, கொஞ்சம் அதை உங்களால் உணர முடியும்னு நினைக்கிறேன். பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக எனக்கு இதுக்கு நீங்கள் நியாயம் வாங்கி தருவீங்கன்னு நம்புகிறேன். இதை கண்டிப்பாக சிஎம் சார்கிட்ட, இந்த சிஎம் சார் பார்த்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் என்ன பேசுகிறதுக்கு. சாதாரண மக்களுக்கே அவ்வளோ இது பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. இதை பற்றி உங்கள் முன்னாடி யாரும் வைக்க முடியாது. இது சம்மந்தப்பட்ட நாங்கள் தான் வச்சாகணும். இப்போ நான் வச்சுருக்கிறேன், நீங்கள் எப்படியாவது இதை முடிச்சு கொடுத்துருங்கய்யா. நிறைய நம்பி இருக்கேன்.